மக்களே, நம்ம ஊர்ல தான் கோழி பண்ணை. நாமக்கல் சைடுலாம் போய் பார்த்தா முட்டை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அப்படின்னே சொல்லலாம் போல. இங்க பாருங்க, டோட்டல் ஃபேக்டரி செட்டப்ல ஒரு கோழி பண்ணை இருக்குது. அந்த கூண்டுகள் ஃபுல்லா கோழிகள் இருக்கு. அது சாப்பிடுறதுக்கு இரை போடுறதுக்கு ஒரு ட்ரே இருக்கு. அதுக்கு கீழே முட்டை விட விட ஒரு சின்ன கன்வேயர் பெல்ட் முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து பெரிய கன்வேயர் பெல்ட்ல விழுது. பெரிய கன்வேயர் பெல்ட்ல இருந்து அப்படியே வெளியே போய் பேக்கிங்க்கு போயிடுது. நம்ம ஊர் சைடுல எல்லாம் கோழி பண்ணை வைக்க போறியான்னா கோழி பண்ணையான்னு ரொம்ப கீழ்த்தரமா பாக்குற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. கோழி பண்ணை தொழில் வந்து எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி லெவல்ல பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. நாமக்கல், நம்ம தமிழ்நாடு நாமக்கல்ல இருந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு முட்டை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரவுன் கலர்ல முட்டை பண்றாங்க பாத்தீங்க. இது ஒரு தனிப்பட்ட கோழி. இந்த முட்டையோட சைஸ் வந்து பெருசா இருக்கும். ஃபாரினர்ஸ்க்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் பிரவுன் ஷெல் எக்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க காலையில பிரேக்ஃபாஸ்டாவே முட்டையை எடுத்துக்கிறதுனால நல்ல பெருசா பிரவுன் கலர்ல இருக்கிற முட்டைகள் வந்து வெளிநாடுகள்ல நல்ல டிமாண்ட் இருக்கு. பாக்குறதுக்கு எவ்வளவுக்குள்ள ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஷெட் போடணும்னா கோடிக்கணக்கில் செலவாகும். நாமக்கல்ல இது ரொம்ப அசால்ட்டாவே இருக்குது. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமா, நீங்க கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படச்சுல உங்க சொந்தக்காரங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ என்னப்பா கோழி பண்ணையில என்ன இருக்குன்னு சொல்லி உங்கள்ட்ட கமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.